ரெண்டாவது ரவுண்டு மேட்ச். அதாவது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரவுண்டு மேட்ச் யார் யாருக்குன்னா மேஜிக் மூமெண்ட் விசஸ் தமிழ் பிரதர்ஸ். 5 ஓவர் சொல்லியிருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு. இன்ட்ரெஸ்ட்டாக போவோம். ப்ரைஸ் என்ட்ரி மேட்ச்சு எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போவோம். மேஜிக் மூமெண்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பிரபு இருக்கார். ஃபஸ்ட்டு ஓவர் போட தினேஷ். முதல் பந்து சாமி விட்டுருக்காரு. ஒரு டிஃபென்ஸ். இரண்டாவது பந்தையும் விட்டிருக்காரு. ஒரு டாட் பால். மூன்றாவது பந்தையும் டாட் பாலாகவே வீசியிருக்கிறார்ப்பா தினேஷ். 4வது பந்தை தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே போது பாருங்க. கண்டிப்பாக அது 2 ரன்னுங்க. 6லாம் இல்லை, 2 தான். இந்த பால் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே ட்ரை பண்ணார், பட் ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு. பவுண்ட்ரிங்க பிரபு பேட்டில் இருந்து. குட் ஷாட்டுங்க. இந்த பால் உல்டாஸ் பாலாக வாங்கி அடிச்சிருக்காங்க லெக் திசையில். பவுண்ட்ரி போகுமா? போயிடுச்சுங்க. குட் ஷாட்டுங்க. தொடர்ந்து 2 பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க பிரபு. ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 10 ரன் அடிச்சிருக்காங்க மேஜிக் மூமெண்ட். இரண்டாவது ஓவரின் முதல் பந்து சரியான ஒரு வேரியேஷனை போட்டாருங்க. டாட் பாலுங்க. இந்த பால் லெக் பை ரன் அவுட்டாக மாறுமா? ஓ, அங்கே அம்பையர் சிக்னல் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விக்கெட் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட்டுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஆளே இல்லைங்க. அங்கே பவுண்ட்ரிங்க. ஸோ பிரபு தான் பார்த்தீங்கன்னா 3 பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க. இந்த பால் பைஸில் ஒரு சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காரு தடையோட தரையா. அங்கே ரன் அவுட் சான்ஸா? இல்லைங்க, நோ ரன். இந்த பால் அடிச்சிருக்காருங்க. அது அங்கே போது பாருங்க. மிகப்பெரிய ஒரு 6ங்க பிரபு பேட்டில் இருந்து. 1 மேன் ஷோவாக அடிச்சிருக்காருங்க பிரபு. இந்த பாலும் அடிச்சிருக்காரு தரையோட தரையா. ஒரு பால் மேலே அடித்தாலும் இன்னொரு பால் கீழே தள்ளிட்டு போயிட்டே இருக்காருங்க பிரபு. 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 23 ரன் அடிச்சிருக்காங்க மேஜிக் மூமெண்ட். ஒரு விக்கெட்டை இழந்து. 3வது ஓவரை போட அகைன் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்துருக்காரு. தினேஷ் டு பிரபு. ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பாலாக போட்டுருக்காருங்க. லெக் பை. ஸோ 2 ரன் சான்ஸ் அடிக்கிறேன் இங்கே. ஐயோ, பிடிச்சி அடிச்சிருந்தா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓவர் த்ரோவாங்க. பேக்கப் வரல. இன்னும் எடுக்கவே இல்லைங்க பாலவே. 3 ரன்னு இந்த ஒரே பாலுக்கு. 1 ரன் போக வேண்டிய இடத்துல 3 ரன் ஓடி எடுக்கிறாங்க. இந்த பாலை அடிச்சிருக்காருங்க. அது 1 ரன்கள் மட்டுங்க பேக் சைடில் போனால். இந்த பால் அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்ட்ரிங்க. அங்கே இன்னும் கொஞ்சம் வலுவாக அடிச்சிருந்தாருன்னா 6ஆக மாறிக்கிறதுக்குங்க. இந்த பால் டாட் பாலுங்க. இந்த பால் இன்சைட் எட்ஜ். கீப்பர் நல்ல டேக்கனுங்க. அங்கே விக்கெட்டாக வெளியேட்டு இருக்காருங்க. தினேஷ் நல்லா போட்டு இருக்காருங்க. இந்த பால் போல்ட பிடிங் இருக்காருங்க. 2 சைடும் விழுந்துருக்குறங்க. தினேஷ் குட் பவுலிங்க. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுக்கிறாருங்க. ஓவர் 3 ஓவருக்கு 31 ரன் அடிச்சிருக்காங்க மேஜிக் மூமெண்ட். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 6 போட வந்திருக்காரு. அடிச்சிருக்காரு. அங்கே விக்கெட்டுங்க. ஸோ நல்லா விளையாட்டு இருந்தாருங்க பிரபு. விக்கெட்டாக வெளியேற்றிருக்காரு.
ஸோ சரியான ஒரு ஸ்லோயராக போட்டாருங்க. டாட் பாலுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. இங்கே சரியான ஒரு டேக்கனுங்க. கீப்பர் அவர் அணிக்காக விழுந்து பிடிக்கிறாருங்க. சூப்பர் கேட்சுங்க. இந்த பால் குத்தனை எடுத்தது கீழே வந்துச்சுங்க. ஸோ கீப்பர் தடுத்து உள்ளே கிடக்கு. ஓடி தான் எடுக்கணும். ஒரு சிங்கிள். இந்த பால் ஸ்லோயராக தூக்கி போட்டாருங்க. கிரீஸ் உள்ள டாட் பால். இந்த பால் அடிச்சிருக்காரு. அங்கே மிடான் திசையில் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 33 ரன் அடிச்சிருக்காங்க. மேஜிக் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி ஓவர். முதல் பந்து லெக் பை ஒரு சிங்கிள். இந்த பால் சரியான ஏக்கர் முறையில் போட்டாருங்க. அதையும் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு ட்ரை பண்ணார். சரியாக கனெக்ட் ஆகல. டாட் பால். இந்த பால் அதே ஷாட்டு தாங்க ட்ரை பண்ணார். தரையாக போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட் திசையில் ஒரு சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காரு. ஸோ சரியான ஷாட். அங்கே பவுண்ட்ரிங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. குட் ஷாட் விஜி. இதையும் அடிச்சிருக்காரு. அங்கே குட் ஷாட்டுங்க. அகெயின் போன பால் 4 அடித்தா இந்த பால் 6 அடித்து விளாஸ்ட் இருக்காருங்க விஜி. இந்த பால் டாட் பாலுங்க. 45-46 டார்கெட் ஃபார் தமிழ் பிரதர்ஸ். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பா. ஸ்ட்ரைக்கில் தினேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட. பிரபு ஃபர்ஸ்ட் பாலு நோ பால். ஒரு இலவச பந்து. முதல் பந்தே ஒரு இலவச பந்துங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட்னு சொல்லலாம். 6க்கு பேர் 6. அடியும் 6ஆக மாறுமான்னு பார்க்கலாம். ஓ அதுக்கான முயற்சி தான். பட் பிரபு டாட்டா வீசியிருக்காரு. இரண்டாவது பந்து கேட்சுக்கான வாய்ப்பு. நல்லா டேக்கனுங்க. அங்கே 6 ஆட்டம் இழந்து வெளியேறாரு. குட் பவுலிங் ஃபார் பிரபு. இந்த பால் போல்டுங்க. ஸோ வந்தார் சென்றாருங்க. ஸோ குட் பவுலிங் ஃபார் பிரபு. போல்டை பறக்கிட்டு இருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் சத்யராஜ் வந்திருக்காரு. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். நல்லா ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஒரே ஒரு சிங்கிள் மட்டும். கடைசி பாலை கேட்சை விட்டு இருக்காருங்க. தினேஷுக்கு ஒரு லைஃபை கொடுக்குறாங்க. ஓவருங்க. ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 4 ரனில் போட்டு இருக்காருங்க பிரபு. இரண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு கட் ஷாட்டுங்க. அங்கே 2 ரன்கள் மட்டுமே. ரெண்டாவது பால் வைடுங்க. இந்த பால் நல்ல ஒரு குட் லென்த்தில் வீசப்பட்ட பந்து டாட் பாலுங்க. இந்த பால் அகலப்பந்து வைடு. இந்த பால் அடிச்சிருக்காரு. அது ஸோ 1 பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க. குட் ஷாட்டுங்க. தினேஷ் பேட்டில் இருந்து ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்ட்ரி வர்ற மாரி இருக்குங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. பட் தரையாக போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். இந்த பால் ஒரு இன்சைட் எட்ஜ். நல்லது ஒரு கீப்பிங்க. கரெக்டாக பிடிச்சிருக்காரு. விக்கெட்டுங்க. இந்த பால் நல்ல ஒரு டிஃபென்ஸ். அங்கே குட் ஃபீல்டிங். ஒரு சிங்கிள்ங்க. 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 13 ரன் அடிச்சிருக்காங்க தமிழ் பிரதர்ஸ். மூணாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். குட் ஷாட்டுங்க. அங்கே குட் பவுலிங். குட் ஷாட். ஒரு சிங்கிள். இந்த பால் சரியான ஒரு பந்துங்க. ஒரு டாட் பால். இந்த பால் அடிச்சிருக்காரு. ஒரு எட்ஜி பேக் சைடில் வந்துட்டு இருக்கு. சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காரு. அங்கே
இல்லைங்க, கேட்சும் விட்டு இருக்காரு, பவுண்டரியும் விட்டு இருக்காருங்க. குட் ஷாட் ஃப்ரம் தினேஷ். ஓ, இதுவும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் பேக் திசையில் ஒரு சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காரு, ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்காங்க. 6ங்க. ஸோ ஒன் மேன் ஷோவாக அடிச்சிருக்காருங்க தினேஷ். ஓவர் 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 26 ரன் அடிச்சிருக்காங்க தமிழ் பிரதர்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா 12க்கு 19 ரன் அடிக்கணும். குட் ஷாட், தரையோட தரையா அங்கே சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காருங்க ஃப்ளாட்டாக அங்கே. கேட்சை விட்டுருக்காரு அங்கே. ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. இந்த பால் குட் ஷாட்டுங்க, கேப் பார்த்து அடித்தார் அங்கே. ஃபீல்டர் வந்துட்டாருங்க. ஒரே ஒரு சிங்கிள். இந்த பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் போயிட்டு இருக்கு. குட் ஃபீல்டிங், ஒரு சிங்கிள். ஓ, வாட் ஏ பவுலிங், ஒரு டாட் பாலுங்க. மேட்ச் ஓவரை நல்லாவே போட்டு இருக்காருங்க. அகெயின் ஒரு டாட் பாலுங்க. குட் பவுலிங்க பிரபு. 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 31 ரன் தமிழ் பிரதர்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். முதல் பாலே அடிச்சிருக்காரு அங்கே, தரையோட தரையா இங்கே. ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. 5 பாலுக்கு 14 மாறுது. அடிச்சிருக்காரு ஒரு டாப் எட்ஜ். கேட்ச் விட்டு இருக்காங்க 2 பேரும் வந்து. ஒரு சிங்கிள். 4க்கு 13. 4க்கு 13. ஓ, நல்ல ஒரு வேரியேஷன் பாலுங்க, டாட் பாலுங்க. இந்த பால் அதே மாதிரி போட்டு இருக்காருங்க. அகெயின் டாட் பாலுங்க. ஸோ நல்லா போட்டு இருக்காருங்க. இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால். மேட்ச் பார்த்தீங்கன்னா மேஜிக் மூமெண்ட் சைடாக வந்து மாட்டி இருக்குங்க. ஸோ இந்த பாலோட மேட்ச் முடியுது. மேட்ச் வின் பை மேஜிக்கல் மூமெண்ட். ஸோ பரிசு சுற்றுல பார்த்தீங்கன்னா மேஜிக் மூமெண்ட் வெற்றி பெற்றுள்ளார்கள். நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம்.